மரக்காணம் சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் தங்குதடையின்றி மெத்தனால் விநியோகம் நடப்பதாகவும் அதை தடுக்காவிட்டால் மீண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் எனவும் டிஜிபி எழுதிய கடிதத்தின் மீது இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த காவல்துறை மாநில தலைவர் சங்கர் ஜிவால் சிபிசிஐடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏடிஜிபி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறீர்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரக்காணத்திலே நடந்த சாவு கள்ளச்சாராய சாவு, மெத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட சாவு. இந்த மெத்தனால் முறைப்படுத்தப்படவில்லை, முறைகேடாக உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமம் பெற்றவர்கள் அதை அரசுக்கு முறையாக அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் மெத்தனால் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது. தவறான விதியிலே அது விற்கப்பட்டிருக்கிறது. அதை முறைப்படுத்தப்படவில்லை என்றால், கடுமையாக்கப்படவில்லை என்றால் தமிழகத்திலே கள்ளச்சாராய சாவு ஏற்படும் என்று நான் சொல்ல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல, உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப குற்றவாளி யார்? இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே இறந்த அந்த 73 பேருக்கும், திருவண்ணூரில் இறந்த அவருக்கும், இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்திற்கும் முழுக்க காரணம், பொறுப்பு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனால்தான் நாங்கள் இதை சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கையும் தாக்கல் செய்திருக்கிறோம்.